சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய மாசி மகத்தன்று உங்கள் குலதெய்வத்தை வேண்டி இந்த ஒரே ஒரு பொருளை உங்கள் வீட்டில் வாங்கி வைத்தாலே போதும். உங்கள் தலைமுறையினருக்கே அன்ன பஞ்சம் வராது. அது என்ன பொருள், எந்த நேரத்தில் வாங்க வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல மாசி மகம் எந்த கிழமைகளில் வருது, எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கின்றது அப்படிங்கிறத பார்த்துலாம். மாசி மகம் மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 8:17 தான் நமக்கு மகம் நட்சத்திரம் வருகின்றது. மாசி மாதமும் மகமும் சேரும் நேரத்தை தான் நம்ம மாசி மகம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த நேரத்தில் முதல்ல எல்லாருமே செய்ய வேண்டியது புனித நீராடுதல். இது அனைத்தையுமே செய்து முடித்துவிட்டு உங்கள் வீட்லேயும் விளக்கெல்லாம் ஏற்றி முடிச்சுட்டு அருகில் இருக்கிற கோவிலுக்கு சென்று வாருங்கள். நம்ம சேனலில் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதாவது மாசி மகமும் பௌர்ணமியும் மார்ச் 2ஆம் தேதி சேர்ற நேரத்தில் குலதெய்வத்திற்கு இந்த ஒரு தீபம் ஏற்றுங்கள். கண்டிப்பாக அது ரொம்ப நல்லது அப்படின்னு தேவைப்படுபவர்கள் கட்டாயம் பாருங்கள். ஏன்னா அந்த தீபம் ரொம்பவே சக்தி வாய்ந்த தீபம். இந்த தீபத்தை நீங்கள் வீட்டில் ஏற்றுறதுனால உங்களுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். மாசி மகத்தன்று ஒரு 5 பேருக்கு ரொம்ப சிறப்பு. ஒன்று முன்னோர்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்யும்போது முன்னோர்களின் ஆன்மா சாந்தி அடையும். 2வது குலதெய்வத்திற்கு ரொம்ப 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 உகந்தது. குலதெய்வ கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா தாராளமாக சென்று வாருங்கள். இல்லைங்க குலதெய்வ கோயிலுக்கு போக முடியாதவர்கள் உங்கள் வீட்டிலேயே குலதெய்வ வழிபாடை தாராளமாக செய்யுங்க. அடுத்ததாக சிவபெருமானுக்கு ரொம்பவே உகந்த நாள் இந்த மாசி மகம். முருகப்பெருமானை இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் குழந்தை இல்லாதவர்களுக்கு ஆண் குழந்தை வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நாளில் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக பார்வதி தேவி தாட்சனின் மகளாக அவதரித்த தினம் இந்த மாசி மகம். அதனால பார்வதி தாயாரை நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லை, பெருமாள் கூர்ம அவதாரம் எடுத்து இந்த உலகை காத்த தினமும் இந்த மாசி மகம் தான். அதனால பெருமாள் கோவிலுக்கு செல்ல முடிந்தவர்கள் பெருமாளுக்கு துளசி வாங்கி சாற்றி வழிபாடு செய்வதும் நல்லது. மாசி மகத்தன்று காலைல 9:30லேருந்து 10:30 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கின்றது. இந்த நேரத்தில் தான் உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு அருகில் இருக்கிற கடைக்கு சென்று உங்கள் வீட்டில் ஏற்கனவே இந்த பொருள் இருந்தாலும் பரவாயில்ல, மாசி மகத்தன்று கட்டாயம் வாங்குங்க. அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பச்சரிசி ஒரு 1/4 கிலோவாவது வாங்கிட்டு வந்து முதல்ல கொஞ்சமாக எடுத்து உங்கள் பூஜை அறையில் வச்சுருங்க. ஒரு கிண்ணத்துலையோ இல்லை படி, அரிசி அளக்கக்கூடிய படி, ஆளாக்குன்னு கூட சொல்லுவாங்க. அது உங்ககிட்ட இருந்தால் அதில் வைங்க. அப்படி இல்லைன்னா குட்டி சொம்பில் இல்லைன்னா நிறை டம்ளரில், ஒரு சின்ன டம்ளரில் நல்ல நிறைவாக வச்சுட்டு மீதம் இருக்கும் அரிசியை உங்கள் மிக்சியில் பல்ஸ் மூடில் போட்டு 1 பாதியாக உடைங்க. உடைச்சி உங்கள் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய மண் தரைகளில் போடுங்க. அது மட்டும் இல்லை, மேலே உங்கள் வீட்டில் எந்த இடத்துல பறவைகள் வருமோ அந்த பறவைகளுக்கு அதை தானமாக கொடுங்கள். நம்ம பொதுவாக இந்த மாசி மகத்தன்று அன்னதானம் செய்வது ரொம்பவே விசேஷம். இந்த நேரத்தில் தவற விட்டவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாசி மகத்தன்று மாலை நேரத்தில் 6:30 மணிக்கு மேலே, அதாவது திங்கட்கிழமை மார்ச் 2ஆம் தேதி திங்கட்கிழமை மாலை 6:30 மணிக்கு மேலே நீங்கள் பச்சரிசி வாங்கிட்டு வந்து உங்கள் பூஜை அறையில் வச்சு கொஞ்சம் பச்சரிசி வாங்கி வச்சுக்கோங்க. மறுநாள் மார்ச் 3ஆம் தேதி காலை 8:07 மணி வரைக்கும் 8 மணி 7 நிமிடம் வரைக்கும் நமக்கு மகம் நட்சத்திரம் இருக்கின்றது. அந்த நேரத்தில் நீங்கள் பறவைகளுக்கு தானம் கொடுப்பது, கோவில்களுக்கு நீங்கள் இந்த அரிசியை கொடுப்பது நல்லது. சாதாரண நாட்களில் நம்ம செய்யக்கூடிய அன்னதானத்தை விட மாசி மகத்தன்று நம்ம செய்யக்கூடிய அன்னதானங்களுக்கு பல மடங்கு புண்ணியம் அதிகமாக கிடைக்கும். அதனால தான் இந்த நாளில் இப்போ நம்ம ஒரு மனிதர்களுக்கு நம்ம உணவு கொடுக்கணும் அப்படின்னா எல்லாருமே போய் இன்றைக்கி ஒரு 100 பேருக்கு சாப்பாடு கொடுங்கப்பா அப்படின்னா எல்லாராலையும் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பலரால் முடியாது தான். அதற்கு ஒரு எறும்புகளுக்கு ஒரு கைப்பிடி அரிசியை நம்ம போட்டாலே போதும். ஒரு 100 எறும்புகள் சாப்பிட்டாலும் நீங்கள் 100 ஜீவராசிக்கு அன்னதானம் பண்ண பலன்கள் கட்டாயம் கிடைக்கும். அதனால தான் இந்த நாளில் உங்களால் முடிந்த அந்த பச்சரிசியை மண் தரையில் எறும்புகளுக்கும் பறவைகளுக்கும் உணவாக கொடுங்கள். அது மட்டும் இல்லை, முடிந்தவர்கள் சிவாலயங்களில் அங்கே உள்ள அன்னத்திற்கு, அதாவது தினமும் சுவாமிக்கு
பிரசாதம் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதற்கு தேவையான பச்சரிசியை வாங்கி கொடுப்பது ரொம்பவே நல்லது. இதை செய்தாலே போதும். கண்டிப்பா உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கு அடுத்து வர தலைமுறையினருக்கே அன்னத்திற்கு ஒருபோதும் பஞ்சம் அப்படிங்கிறது வரவே வராது. நம்ம செய்யக்கூடிய சின்ன விஷயங்கள் கூட நம்ம தலைமுறையினர காத்து நிக்கும் அப்படின்னா, அத நம்ம கட்டாயம் செய்றதுல எந்த ஒரு தவறும் இல்ல. அதுவும் நம்ம குலதெய்வத்தை மனதார வேண்டிக் கொண்டு செய்யும்போது, தாராளமாக நமக்கு அதீத பலன்கள் கிடைக்கும். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு, உங்க குலதெய்வத்தை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி, "ஓம் குலதெய்வம் துணை" அப்படிங்கிற கமெண்ட்ஸ மட்டும் மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாசி மகத்துல நீங்க செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களும், உங்களுடைய அனைத்து வேண்டுதல்களும் விரைவில் நடக்க வேண்டும் என, என்னுடைய இஷ்ட தெய்வத்தையும், குலதெய்வத்தையும் நான் மனதார வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.